தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தா. நன்றாக எழுதிட. கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். ஆகஸ்ட் 2006. பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள். பொது மேலாளர், முதுகலை பட்டம், தேவை, முன் அனுபவம், பெற்றிருக்க வேண்டும், 15,000 ரூபாய், சம்பளம், இதர படிகள், பட்டிய பிரிவினருக்கு வயது வரம்பு நீட்டிக்கப்படும், தகுதியானவர்கள் நாட்களுக்குள் விளம்பரம் தயாரிக்க. விபத்து அறிக்கை. சிறப்பு சுருக்கங்கள். ஒன்றை ஒன்று முந்திச் செல்ல முயற்சித்த போது லாரி ஓட்டுநர்களும் மரணமடைந்தனர். பலத்த காயம். காவல் நிலையத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மருத்துவமனைக்கு தடைப்பட்டிருந்த போக்குவரத்தை சரி செய்தனர். நேரில் பார்த்தவாறு குறிப்பு தயாரிக்கவும். ஒப்பந்தப்புள்ளி அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. அலுவலக நேரத்தில் தேதி வரை பெற்று கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் மணி வரை பெறப்பட்டு மணிக்கு திறக்கப்படும். ஒப்பந்த புள்ளி தயார் செய்க. விபத்து அறிக்கை. சிறப்பு சுருக்கங்கள். சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தும் சரக்கு லாரியும் மோதிக்கொண்டதில் காயமுற்றனர். சரக்கு லாரி குடிபோதையில் காயமுற்ற முதலுதவி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. நேரில் பார்த்தவாறு விவரிக்க. 1/3 பாகம். சிறப்பு சுருக்கங்கள். மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் உரையாற்றிய போது ஊராட்சிகள் வளர்ச்சிக்கு கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் தொகையை ஒருவேளை அவலநிலை தொடரத்தான் கவனிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். 5 ஆண்டு திட்டங்கள் இருந்த போதிலும் ஏற்ற தாழ்வினை நம்முடைய அரசு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கிராமப்புற பொருளாதாரம் மேம்பட்டால்தான் நாட்டின் பொருளாதாரம். உள்ள வசதிகள் அவல நிலையை என்னென்ன மேற்கொள்ள வேண்டும் என்று அதற்காகத்தான் கிராம மக்கள் கல்வி அறிவு என்பதற்காக கல்வி முறையை, சத்துணவு திட்டத்தை, உயர்கல்வி, போக்குவரத்து வசதிக்கு, ஆரம்ப சுகாதார நிலையங்களை பெறுவதற்காக அரசு உரிய நடவடிக்கை என்று கூறி விடைபெறுகிறேன். 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. 1. நீலமலையில் உள்ள பிர்லா
தேயிலை வாரியத்தில் காலியாக உள்ள பொது மேலாளர் பதவிக்கு தாவரவியலில் முதுகலை பட்டம் பெற்றவர் தேவை. வயது 30, 5 ஆண்டுகள் முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். மாதம் 15,000 ரூபாய் சம்பளம். இதர படிகள் தனி. வாடகையில்லா குடியிருப்பு உண்டு. கூடுதல் அனுபவத்திற்கு ஏற்ற சலுகைகள் அளிக்கப்படும். பட்டிய பிரிவினருக்கு வயது வரம்பு 5 ஆண்டுகள் நீட்டிக்கப்படும். தகுதியானவர்கள் நீலமலை நிர்வாக இயக்குநருக்கு 20 நாட்களுக்குள் விண்ணப்பிக்கும்படி விளம்பரம் தயாரிக்க. 2. தாம்பரம் கோயம்பேடு சாலையில் கொய்யா பழம் ஏற்றி வந்த 2 மினி லாரிகள் காமராஜபுரம் அருகில் அதிகாலையில் ஒன்றை ஒன்று முந்திச் செல்ல முயன்றபோது மோதி கவிழ்ந்தன. 2 லாரி ஓட்டுநர்களும் தொழிலாளர் 3 மரணமடைந்தனர். எஞ்சிய 6 தொழிலாளர்கள் பலத்த காயம் அடைந்தனர். எதிரே மோட்டார் சைக்கிளில் வந்தவர் தாம்பரம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தார். விரைந்து வந்த காவல்துறையினர் காயமடைந்தவர்களை சிகிச்சைக்காகவும் பிணங்களை பரிசோதனைக்காகவும் மருத்துவமனைக்கு அனுப்பினர். 2 மணி நேரம் தடைப்பட்டிருந்த போக்குவரத்தை சரி செய்தனர். விபத்தை நேரில் பார்த்தவாறு குறிப்பு தயாரிக்கவும். 3. வட ஆற்காடு மாவட்டத்தில் புதிதாக ஏரி அமைக்கும் பணிக்கு மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. பணி விவரங்கள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய படிவங்களை 500 ரூபாய் செலுத்தி அலுவலக நேரத்தில் அக்டோபர் 20ஆம் தேதி வரை பெற்று கொள்ளலாம். வைப்புத் தொகை ரூபாய் 10,000. பூர்த்தி செய்யப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் அக்டோபர் 30ஆம் தேதி மாலை 4 மணி வரை தரப்பட்டு அன்று 5 மணிக்கு திறக்கப்படும். பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சென்னை வெளியிடும் ஒப்பந்த புள்ளி தயாரிக்கவும். 4. சென்னை மாநகரை ஒட்டியுள்ள புறநகர் பகுதி திருமுடிவாக்கம் ஊராட்சி. சுவையான குடிநீர் கிடைக்கிறது. மக்கள் தொகை பெருகி வருகிறது. தொழிற்சாலைகள் குடிசை தொழில்களும் அதிகரித்து வருகின்றன. ஆனால் இங்கு வருகின்ற பேருந்துகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. மக்களும் தொழிலாளர்களும் சிரமப்படுகிறார்கள். வருமானத்தை பார்க்காமல் பல்லாவரம் திருமுடிவாக்கம் வழித்தடத்தில் பேருந்துகள் எண்ணிக்கையை அதிகரிக்கும் அவசியத்தை வலியுறுத்தி ஊராட்சி தலைவர் மாநகர போக்குவரத்து கழக பொது மேலாளருக்கு எழுதும் கடிதம் தயாரிக்கவும். ஸ்டாப். சரியாக 2 நிமிடங்களுக்கு பின் 1/3 பாகம் படிக்கப்படும்.
10 seconds, 5 seconds. Get ready. Start. மாண்புமிகு உள்ளாட்சி துறை அமைச்சர் அவர்கள் ஊராட்சி அலுவலர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றிய போது தெரிவித்ததாவது: அன்புமிக்க நண்பர்களே, ஊராட்சிகள் வளர்ச்சிக்கு ஊற்று கண்ணாக திகழ்கின்ற நீங்கள் கூடியிருக்கும் இந்த மாநாட்டிலே நான் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியா ஒரு பெரிய குடியரசு நாடு. சீனாவுக்கு அடுத்தபடியாக அதிகமான மக்கள் தொகையை கொண்ட நாடு. வற்றாத வளம் கொழிக்கும் இத்திருநாட்டில் வறுமை இன்றளவும் போகவில்லை. ஒருவேளை சோற்றுக்கு மக்கள் ஊர் விட்டு ஊர் செல்லும் அவல நிலை தொடரத்தான் செய்கிறது. இதற்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 5 ஆண்டு திட்டங்கள் தீட்டுகிறோம். மக்கள் நலன் கருதி பல்வேறு சட்டங்கள் போடுகிறோம். இருந்த போதிலும் அவற்றின் பயன்களை நாம் முழுமையாக எட்ட முடியவில்லையே. இதற்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்து பார்த்தால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு கிராமப்புறங்கள் வளர்ச்சி அடையவில்லை என்பது தெளிவாக விளங்கும். சுதந்திரம் பெற்று அரை நூற்றாண்டுக்கு மேலாகியும் கிராமமாகவே இருக்கிறது. நகரம் நகரமாகவே இருக்கிறது. இரண்டிற்கும் உள்ள இடைவெளி குறைந்தபாடில்லை. இந்த ஏற்றத்தாழ்வினை போக்கவே நம்முடைய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கிராமப்புற பொருளாதாரம் மேம்பட்டால்தான் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ நகர்ப்புறத்திலே உள்ள வசதிகள் எல்லாம் நாட்டுப்புறத்திற்கும் செல்ல வேண்டும். வயிற்று பிழைப்பிற்காக வாழ்விடத்தை மாற்றும் அவல நிலையை போக்க வேண்டும். இந்த குறிக்கோளை எய்துவதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலில் திட்டமிட வேண்டும். ஊராட்சிகள் உருவாக்கப்பட்ட நோக்கமே அதற்காகத்தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கிராம மக்கள் கல்வி அறிவு பெற வேண்டும் என்பதற்காக கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடங்களை அமைத்தோ கட்டளைய கல்வி முறையை கொண்டு வந்தோ பசி வந்திட பத்தும் பறந்து போகும் என்பதா கல்வி கற்கும் குழந்தைகளுக்கு ஒருவேளை உணவளிக்கும் சத்துணவு திட்டத்தை செயல்படுத்துகிறோம். இலவச பாட புத்தகங்கள் வழங்குகிறோம். இலவசமாக சீருடைகள் வழங்குகிறோம். நகரங்களுக்கு சென்று உயர் கல்வி பெற கட்டணமற்ற பேருந்து பயணத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். எந்த இடத்திற்கு வேண்டுமானாலும் சென்று வர இணைப்பு சாலைகள் மூலம் போக்குவரத்து வசதிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அவர்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காக ஆரம்ப சுகாதார நிலையங்களை அமைத்துள்ளோம். அவர்கள் சிறப்பு சிகிச்சை பெறுவதற்காக வல்லுநர்களை கொண்ட நடமாடும் மருத்துவமனைகள் செயல்படுகின்றன. அதை போன்றே கால்நடை மருத்துவமனைகளும் செயல்படுகின்றன. மேலும் அரசு என்ன செய்யலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்களோ அதை தெரிவித்தால் உரிய நடவடிக்கை
எடுக்க ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறி விடை பெறுகின்றேன். ஸ்டாப்.